கர்த்தரின் பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். நாம் இன்று வேதாகமத்திலிருந்து 2 பெண்களை குறித்து பார்க்க போகிறோம். 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை, அநேக வேற்றுமைகள் இருக்கிறது. ஒரு ஒற்றுமை என்னன்னா, 2 பேருமே புறஜாதி பெண்கள். ஒன்று எசபெல், மற்றொன்று ரூத். யார் இந்த எசபெல் அப்படின்னா, ஆகாப் ராஜாவின் மனைவி. 1 ராஜாக்கள் அதிகாரங்கள்ல இது குறித்து நீங்க படிக்கலாம். அவங்களின் குணம் என்னன்னா, அவங்க தன்னுடைய தவறை ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்களாம். ஒருவேளை நம்ம அப்படி இருக்கோமா, நம்மளுடைய தப்பை எங்கேயாச்சும் ஒத்துக்காம இருக்கோமா, தன்னை ஆன்மீகவாதியாக காமிச்சுப்பாங்களாம், பக்தியின் வேஷத்தை தரிச்சுப்பாங்களாம். ஒருவேளை நம்மள்ட்ட அந்த பக்தியின் வேஷம் இருக்கா? 3வது விஷயம், தன்னுடைய கணவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்களாம். நீங்களும் நானும் நினைக்கிறோமா தன்னுடைய கணவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு? 4வது குணம், எப்போதுமே தன்னை மிகப்படுத்தி காமிப்பாங்களாம். நம்ம நினைக்கிறோமா தன்னை மிகப்படுத்தணும், எல்லா இடத்துலையும் தான் பேர் பெருமைப்படணும் அப்படின்னு? அவங்களுக்கு தன்னுடைய கண் மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். அதை ரொம்ப அழகாக சரி செஞ்சு நிறைய மையிட்டு அநேகர் அதை பார்த்து கவரணும்னு நினைப்பாங்களாம். நம்மளும் நம்ம கண்ணை குறிச்சும் நம்ம முகத்தை குறிச்சும் அதிகமாக யோசிக்கிறோமா? நம்மளுடைய கவனம் முழுவதும் முகத்தை குறித்து தான் இருக்குமா? ஒருவேளை நம்மளுடைய கவனம் முழுவதும் முகத்தை குறிச்சிருக்கா? அவங்க மற்றவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முயற்சிப்பாங்களா? அந்த ராஜ்யம் முழுவதும், நம்ம குடும்பம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும் நம்ம முயற்சிக்கிறோமா? பொய்யான வார்த்தைகளாக பேசி அநேகரை ஏமாற்றுவாங்களாம். நம்ம பொய் பேசி யாரையாவது ஏமாத்துறோமா? பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்வாங்களாம். ஒருவேளை நம்மளும் நேக பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோமா? அந்த மாதிரி குணம் இருந்ததுனால அவங்க ரட்சிப்பை இழந்து பரலோகத்தையும் இழந்தார்கள். சரி, அப்பனா நம்மள்ட்ட என்ன குணம் இருக்கணும்? வாங்க பார்க்கலாம். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ரூத்து தன்னுடைய மாமியாரை ரொம்ப நேசித்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். நம்ம மாமியாரை ரொம்ப நேசித்து நல்லா பார்த்துக்கிறோமா, இல்லை அவங்கள விட்டு எப்படியே பிரிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறோமா? அன்பும் தாழ்மையும் கொண்ட பெண்ணாக இருந்தாங்க. நம்ம அன்பும் தாழ்மையும் மற்றவர்கள்ட்ட வெளிப்படுத்துகிறோமா? கணவனை இழந்த சூழலும் தன்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கை நிமித்தம் அநேகரால் போற்றப்பட்டாங்களாம். ஒருவேளை நம்மளும் ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அநேகர் அவங்களை குறித்து நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்களாம். நம்ம அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க நம்மளை குறித்து நல்லதாக பகிர்றாங்களா? கடின உழைப்பாளியாக இருந்தாங்களாம். நமக்கு உழைக்கிறதுக்கு முதல்ல பிடிக்குதா? அவங்க அந்நிய தேசத்தில் இருந்தாலும் தேவனை நம்பி முற்றிலுமாக வந்தாங்க. நாம் தேவனை நம்பி முற்றிலுமாய் வாழ்கிறோமா? இது மாதிரி வாழ்ந்ததுனால ரூத்துக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா, கிறிஸ்துவே அவங்க சந்ததியில் பிறந்தாங்க. அந்த ரட்சிப்புக்குள்ளேயும் அவங்க நடந்து கொண்டாங்க. எசபேலின் குணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா, அதை விட்டு ரூத்தின் குணங்களை பிரதிபலித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.